வணக்கம். ஏ என்பவர் பிஐ விட 25% அதிக மதிப்பெண்கள் பெற்றார். சிஐ விட பி 2 மடங்கு அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் மற்றும் சி தேர்வில் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் எனில் ஏயின் மதிப்பெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு கேள்வியில சியோட மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. சி பாத்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காராம். இப்ப நமக்கு கொஸ்டின்ல சிஐ விட பி 2 மடங்கு அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளாராம். பாத்தீங்கன்னா சியை விட பி பாத்தீங்கன்னா 2 மடங்கு அதிக மதிப்பெண்களாம். அப்படின்னா சி வந்து 100 இருந்தாருன்னா பி என்ன இருப்பாரு, இதனால இருக்கும்போது நமக்கு 200 கிடைக்கும். பி பாத்தீங்கன்னா 200 மதிப்பெண்கள் வச்சிருப்பாரு. இப்ப நம்ம கேட்டுக்கிறது ஏயோட மதிப்பெண்கள் தான். ஏ என்பவர் பாத்தீங்கன்னா பியை விட 25% அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளாராம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது முதல்ல இந்த 200ஓட 25%. அப்ப என்ன போடலாம்னா 25/100 போட்டுக்கலாம். இப்ப என்ன கட் பண்ணலாம் பாருங்க, இங்க 2 0 மேல 2 0, 2 × 25, 2 25 நமக்கு 50 கிடைக்குமா? அப்ப நமக்கு 50 மதிப்பெண்கள் அதிகமா பெற்றிருப்பாரு பியை விட ஏ. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பி வந்து 200 மதிப்பெண்கள், ஏ வந்து கூட ஒரு 50 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா பெற்றிருப்பாரு. அப்ப நமக்கு 200 + 50னா 250 வரும். அப்ப நமக்கு 250 தான் ஏ பெற்ற மதிப்பெண்கள். இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பெண் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.